டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேத காலம் குறித்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ளோ சார்ட்டாக பார்க்க போகிறோம். வேத காலம் ஆரியர்களுடைய தொடர்புடைய காலம் வேத காலம். ஆரியர்களுடைய பூர்வீகம் எதிர்வழியாக இந்தியாவிற்குள் வந்தாங்கன்னா கைபர், போலன், கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தார்கள். அவருடைய முக்கிய தொழிலாக என்னது அப்படின்னா கால்நடை மேய்த்தலுக்காக தான் இந்த பகுதியை வந்தாங்க. ஸோ இந்த ஆரியர்கள் வந்த வட இந்திய பகுதி 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த ஆரியர்கள் வந்த இடம் ஆரியவர்த்தம் என குறிப்பிடப்படுகிறது. ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி பஞ்சாப், அதாவது ஆரியர்களுடைய முதலில் குடியேறிய பகுதி ஆரியவர்த்தம் சப்த சிந்து ஆகும். சப்த சிந்து என்பது இப்பொழுது பாகிஸ்தான் ஆகும். வேத காலம், வேத காலத்தில் உள்ள ஆரியர்களின் கடவுள் இந்திரன். வேத கால வாழ்க்கை, வேத கால வாழ்க்கையை பற்றி கூறுவது, இந்த வேத கால வாழ்க்கையை பற்றி கூறுவது என்னன்னா ரிக்வேதம். ரிக்வேதம் என்ன அப்படின்னா முன் வேத காலத்தில் ஏற்றப்பட்டது தான் ரிக்வேதம். வேத காலத்தில் சமய சடங்குகளை செய்தவர் புரோகிதர் என அழைக்கப்படுகிறார். வேத காலத்தின் குடும்ப தலைவர் தந்தை ஆவார். வேத காலம் ஆரியர்கள் இன பெரியோர்களால் பாடப்பட்ட வேண்டுதல்களின் பாடல் தொகுப்பு தான் வேண்டுதல்களின் தொகுப்பே வேதங்கள் என அழைக்கப்படுகிறது. வேத காலத்தில் ஆரிய இன பெரியோர்களால் பாடப்பட்ட வேண்டுதலின் தொகுப்பே வேதங்களாகும். வேத காலத்தில் சமய சடங்குகளை செய்தவர் புரோகிதர் ஆவார். உபநிடதங்கள் பின்வேத காலத்தில் வந்தவை. அவை கிமு 1000 முதல் கிமு 600 வரை இருந்தது. மக்கள் உணவு, வேத காலத்தில் மக்கள் உணவு கோதுமை மற்றும் பார்லி ஆகும். அவர்கள் பருகிய பானம் சோம சுறா பானங்கள் வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. வேத காலத்தில் குடும்பம், கிராமம், விஸ், ஜனா, ஜனபதா, மகாஜனபதம். குடும்பம் பல குடும்பங்கள் அடங்கியது கிராமம், பல கிராமங்கள் அடங்கியது விஷ். ஜனா என்பது பெரிய ஆட்சி. ஜனபதா என்பது சிற்றரசு, பல சிற்றரசுகள் சேர்ந்தது மகாஜனபதம். அரசர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்காக ராஜசுய யாகத்தை செய்தனர். வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய மங்கை லோபமுத்ரா. அரசர் வேத காலத்தில் பிரஜாபதி என்று அழைக்கப்பட்டார். வேத காலத்தில் இருந்த சபைகள் அவைகள் சபா சமிதி. சபா என்பது முதியோருக்கான அவை. பின்வேத கால அரச ஆட்சி கங்கை சமவெளியில் இருந்தது. ராஜாவின் உயர் நிர்வாக அதிகாரிகள் புரோகிதர் மற்றும் சேனானி. Subscribe for more videos. Thank you.